Hello. Hello. My dear cute little soldiers. என்ன பசங்களா 8th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க நிறைய சிலபஸ் நிறைய டாபிக் பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th வரைக்கும் கான்செப்ட்ஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த 8th ஸ்டாண்டர்டை நம்ம ரொம்ப நல்லா படிக்கணும். குறிப்பாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் லெசன். பசங்களை 9th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட திரும்ப இதே மெஷர்மெண்ட்ஸ் தான். இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய 5 மார்க் எல்லாம் அங்கே அப்படியே திரும்ப வரப்போகுது. ஸோ அதனால் இந்த சாப்டரை ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். நிஜமாக சொல்லணும் சார், நான் பார்க்கல, பட் இப்போ நான் போய் பார்த்துட்றேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. சரியா? நம்ம சேனலில் நேற்று இந்த மெஷர்மெண்ட்டோட ஒன் ஷாட், இந்த மெஷர்மெண்ட் லெசன்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட் லெசனை டீச் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பசங்க கேட்குறது, சார் எங்களுக்கு டீச் பண்ணுங்கள், எனக்கு புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்காக தான், புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, அதுக்கடுத்து இந்த செகண்ட் வீடியோ, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? சூப்பராக மாஸாக தரமாக வேறு லெவலில் படிக்கலாமா? சூப்பராக படிக்கலாம். வாங்க, ரைட். யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் டாபிக் நம்ம படிக்கலாம். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேருந்து நம்ம பார்த்துடலாம். சூஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு சூஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம்? எது இதில் பிரிட்டிஷ் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறதுல எது பிரிட்டிஷாரால் வழங்கப்பட்டது? பிரிட்டிஷார் இதில் எதை ஃபாலோ பண்ணாங்க? பிரிட்டிஷ் பீப்புள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை ஃபாலோ பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள்? தே ஆர் ஃபாலோட் ஃபுட் பவுண்ட்ஸ் செகண்ட். ஸோ எஃப்பிஎஸ் சிஸ்டம், இட் இஸ் கால்ட் அஸ் எஃப்பிஎஸ், ஃபுட் பவுண்டு செகண்ட். அதுதான் அவங்க ஃபாலோ பண்ண சிஸ்டம். ரைட்டா? அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ டேஷ் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது என்னது? ஃபண்டமெண்டல், பேஸ் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டின்னு இருக்குது. இட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி. அடிப்படை தானே, அது வந்து அடிப்படை அலகு. ஸோ இட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ், இது ரொம்ப முக்கியமான கொஷின். நிறைய தடவை இந்த கொஷினை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஷின் என்ன பண்ணணும், நம்ம நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த டெம்பரேச்சரோட யூனிட்டை வச்சு 11th 12th நீட் ஜெயிலெலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூனிட்லாம் இருக்கு? we have Kelvin, Fahrenheit, Celsius, இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் இந்த கெல்வின் தான் என்ன அப்படின்னா நம்மளோட எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதுபடி அங்கீகரிக்கப்பட்டது. டெம்பரேச்சரோட யூனிட் அப்படின்னு சொன்னால் எதை தான் நம்ம எடுத்துக்கணும்? கெல்வினை தான் நம்ம எடுத்துக்கணும். கெல்வினை தான் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். அடுத்து luminous intensity is the intensity of, luminous intensityன்றது யாருக்கு வரப்போகுது? லைட்டுக்கு. லைட் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம்ல, அது என்ன சொல்ல போகிறோம் நம்ம? அந்த லுமினஸ்னால் ஒளின்னு அர்த்தம். லைட் அதோட இன்டென்சிட்டி, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்னது? இட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் விசிபிள் லைட்டு. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது தான். ரைட்டா? இன்ஃப்ராரெட் ரேஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. யூவி லைட்டு அதெல்லாம் தெரியும், லேசர் லைட், இதெல்லாம் வந்து நம்ம ஹை இன்டென்சிட்டின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? விசிபிள் லைட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வி கேன் ஒன்லி சே, விசிபிள் லைட்டுக்கு மட்டும்தான் வி கேன் சே என்னது? இன்டென்சிட்டி. லுமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது எதுக்கு மட்டும்தான் சொல்லணும்? நம்ம விசிபிள் லைட்டுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? அடுத்து க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்டு வேல்யூ. ரைட்டா? க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்டு வேல்யூ, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2-3 மெஷர்டு வேல்யூவோட க்ளோஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ், ரைட்டா? க்ளோஸ்னஸ் ரொம்ப பக்கத்தில், மைன்யூட்டாக பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மெஷர்டு வேல்யூஸை மைன்யூட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தி கால் இட் அஸ் ப்ரிசிஷன். ரொம்ப ப்ரிசிஷனானது, ரைட்டா? ரொம்ப ரொம்ப துல்லியமானது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அவங்க 2 பேர் ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரிசிஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்னு கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்னு கண்டுபிடிச்சிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ராக்சிமேஷன் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூ. என்னப்பா பேரே அப்ராக்சிமேட்னு சொல்லிட்டாங்க. அப்ராக்சிமேட்னா தோராயமாக சொல்கிற வேல்யூ எப்படிப்பா அக்யூரேட் வேல்யூவாக இருக்கும்? தோராயமாக சொல்கிறது அக்யூரேட் வேல்யூவாக இருக்குமா? இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. கரெக்டாக. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டே ராங், நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக? முதல் ஸ்டேட்மெண்ட்டே ராங்கு. அப்போ ஆன்சர் என்னது?
ஏ தான் ரைட் ஆன்சர். கேட்டால் ஏ தான் இது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மித்ததெல்லாம் இப்போ ரைட்னு பார்க்கலாமா? அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபைஸ் தி கால்குலேஷன். கரெக்டு தானே? பாயிண்ட்ல இருக்க நம்பர்லாம் நம்ம ஹோல் நம்பரா அப்ராக்சிமேட் பண்ணி எடுத்துக்கிட்டா கால்குலேஷன் ஈஸியாக இருக்குல்ல, அது ரைட்டு. அப்ராக்சிமேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் வென் லிட்டில் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். ஸோ கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குன்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். gives the nearest value only. அப்ராக்சிமேஷன் அக்யூரேட் வேல்யூ கொடுக்காது, அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ, ரைட்டா, க்ளோசஸ்ட் வேல்யூ அல்லது நியரஸ்ட் வேல்யூ தான் கொடுக்க போகுது. அப்ராக்சிமேஷன் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூ, அதுதான் இது ராங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். fill in the blanks. fill in the blanks என்ன கொடுத்துருக்காங்க? the solid angle is measured, ரைட்டா, in radian. ரைட்டா, solid angle எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரேடியன் மூலமாக மெஷர் பண்ண போகிறாங்க. த கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ், ரைட்டா, சாலிட் ஆங்கிள் என்னது, ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரேடியன் மூலமாக மெஷர் பண்ண போகிறாங்க. இந்த கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் எவ்வளோ சூடாக இருக்குது, எவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க? டெம்பரேச்சர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ சூடாக இருக்குது, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்றத டெம்பரேச்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அம்மீட்டர் இஸ் யூஸ்ட், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட். 11th 12th வரைக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 12th வரைக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. used to measure electric current. ஆன்சர் என்னது? அம்மீட்டர் தான். கரெக்டா? அம்மீட்டர் தான் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 1 mole of a substance contain 6.023 divided by times 10 to the power 23 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 1 mole. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 9th திருப்பி படிப்போம். 10th இதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 11th 12th இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன வேல்யூவாக இருக்கும். ரைட்டா? நம்ம செய்ய போகிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு சின்ன வேல்யூவாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூவும் கூட. ஸோ 1 mole of a substance contains 6.023 into 10 to the power 23 atoms or molecules அப்படின்னு இருக்கும். சரியா? 6.023 into 10 to the power 23. சரியா? ரைட். அடுத்து, the uncertainty is measured is called error. அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது, அன்சர்டனிட்டினா தெரியாத, புரியாத, அறியாத அப்படின்னு அர்த்தம். அண்ட் அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் எரர். நம்ம சர்டனா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கிறது என்ன சொல்ல போகிறோம்? அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். த க்ளோஸ்னஸ் ஆஃப் ஆல் த மெஷர்டு வேல்யூ டு த ஒரிஜினல் வேல்யூ இஸ் அக்யூரசி. ரைட்டா? அக்யூரசி. ரைட்டா? அதான் என்னது? அக்யூரசி அப்படின்னு சொல்ல போகிறோம். எங்கேயோ பார்த்தேனே. சரி, ஓகே. அக்யூரசி. இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 straight line gives a plane angle. இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன் என்ன பண்ண போகுது? 2 லைன் ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. ரைட்டா? they will intersect at a point. ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆக போகிறோம். அப்போ they are going to make a plane angle. ரைட்டா? ஒரு பிளேனோட ஆங்கிளை அவங்க மேக் பண்ணுறாங்க இடிக்கிறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேன் ஆங்கிள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நீயே சொல்லிடலாம். ரைட்டா? டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. பார்த்தாலே தெரியுது மிகப்பெரிய தப்புன்னு. ஸோ இது என்னது? தப்பு. இது நம்மளுக்கு தேவையில்லாது. இது வந்து ஒரு தப்பான ஒரு ஆன்சர். தப்பான ஆன்சர்னா தப்புன்னு தானே போடணும். எதுக்கு அதை ஆன்சர் அடிக்கணும்? தப்புனா ஃபால்ஸ்ன்னு போனால தான். சரியா? ரைட். இஃப் 1 coulomb ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் இன் 1 minute, 1 minute 1 coulomb சார்ஜ் போகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆம்பியர். Current statement, if 1 coulomb of charge is flowing in 1 second, it is called as ampere. Correct தானே? 1 coulomb charge. அப்போ என்ன அர்த்தம்? 1 minute எவ்வளோ coulomb of charge போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆம்பியர்னு கால்குலேட் பண்ண போகிறோம். That is called as ampere. Amount of substance gives the number of particles present in the substance. Amount of substance என்ன பண்ணுமா? நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த ஆல்ஃபா 1. ஸோ நம்ம பார்த்தாலும் அதுதான். ஸோ என்ன அப்படின்னா amount of substance gives the number of particles present in the substance. That's ஒரு நிமிஷம் தான். So intensity of light.
coming from a candle is approximately equal to 1 candela. அது ட்ரூ தானே? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் லைட்டோட இன்டென்சிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறது கேண்டலால் தான் இது மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் அ கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டலா. அது கரெக்டு தான். ஸோ அடுத்து குவார்ட்ஸ் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் டு ரைட்டா யூஸ்ட் இன் ஜிபிஎஸ் டிவைசஸ். குவார்ட்ஸ் அப்படிங்கிறத ஜிபிஎஸ் டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கு. அதில் கிடையாது. அட்டாமிக் கிளாக்ஸ், அட்டாமிக் கிளாக்கில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம குவார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஜிபிஎஸ் கிளாக்ஸில் கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம். ஆங்கிள் ஃபார்ம்டு அட் த டாப் ஆஃப் த கோன் ரைட்டா. ஒரு கோன் இருக்குது, கோன் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம், ஐஸ்கிரீம் கோன்லாம் இருக்கும்ல. ஸோ மேலே கொடி போட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கோன் மாதிரி தெரியும். ஸோ கோன் இருக்குல்ல, இந்த மாதிரி கோன் இருக்கும்ல, கீழே பார்த்து போனால் நம்ம இப்படி போடுறது தான் கோன். இந்த வந்து கீழே கர்வாக இருக்கும், அந்த மாதிரி கோன். ஸோ ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் கோன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. நோ, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் த கோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட் ஆங்கிள். அது வந்து ஒரு அக்யூரேட்டான ஆங்கிள், இது ஒரு கரெக்டான ஆங்கிள். இந்த ஆங்கிள் நம்ம சாலிட் ஆங்கிள்னு சொல்ல முடியும். அதுதான் இந்த நம்பர் 4.582 கேன் பி ரவுண்ட் ஆஃப் அஸ் 4.580. ஆமாம், மூணாவது டிஜிட் தானே. மூணாவது டிஜிட்டெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லை. 2 டிஜிட் வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது இது கரெக்டான ஆன்சர் தான். மேட்ச் ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னது? டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். எவ்வளோ சூடாக இருக்குது அல்லது எவ்வளோ தூரத்துக்கு ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டெம்பரேச்சருங்கிறது மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். பிளேன் ஆங்கிள் என்னது? ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன்ஸ். 2 பிளேன் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. 2 பிளேன்ஸ், 2 பிளேன் மூலமாக வரக்கூடிய. சாலிட் ஆங்கிள் என்னது? ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more பிளேன்ஸ் ரைட்டா. 3 அல்லது அதுக்கு மேற்பட்டவங்க, 3 அல்லது அதுக்கு மேலே இருக்கவங்கள தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம சாலிடு ஆங்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. அக்யூரசி ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ப்ரிசஷன் என்னது? அக்யூரசிக்கும் ப்ரிசஷனுக்கும் என்னது ரைட்டா. அக்யூரசிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். 5.8 அப்போ 5.79 அப்படிங்கிறது அக்யூரேட் வேல்யூ தான். ப்ரிசஷன்ங்கிறது என்ன அப்படின்னா க்ளோஸ்னஸ் டு 2 or more மெஷர்மெண்ட்ஸ். 2-3 வேல்யூக்கு பக்கத்தில் 5.8 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் 5.8 5.9 இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தில் 5.7 இந்த மாதிரி இருக்கிறதா ப்ரிசிஷன். அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூவை நம்ம சொல்ல போகிறோம் ப்ரிசிஷன். ஆன்சர் ப்ரீஃப்லி சின்ன 1 மார்க் ஆன்சர் மாதிரி செம்ம ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். How many base quantities are included in SI system? SI சிஸ்டமில் எவ்வளோ பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மாசு, டைமு, லைட் இன்டென்சிட்டி, மாசு, டைமு, லென்த்து, மாசு, டைமு, டெம்பரேச்சர், லைட் இன்டென்சிட்டி, அதுக்கப்புறம் என்னது 5 வந்துருச்சு லைட் இன்டென்சிட்டிக்கு அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த 7 பேர் தான் பேஸ் குவான்டிட்டிஸில் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக. அடுத்து give the name of the instrument used for the measurement of temperature. டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது? தெர்மோமீட்டர். மெர்க்யூரிலாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. காய்ச்சலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக டாக்டர் வாயிலையும் அது கைக்கிலையும் வைக்க சொல்லுவாங்க ரைட்டா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. முன்னாடிலாம் அப்ராக்சிமேட் வேல்யூ, இப்போ டிஜிட்டலாகவே காட்டுது. அதில் 101.2 100.2 அந்த மாதிரிலாம் காட்டுது. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலாக இப்போ வந்துருச்சு. அடுத்து வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் லுமினஸ் இன்டென்சிட்டி? லைட்டை மெஷர் பண்ணக்கூடியது எப்படி மெஷர் பண்ணோம், நம்ம கேண்டலா CD அப்படிங்கிறத வச்சு தான் மெஷர் பண்ண போகிறோம். நம்ம கேண்டலா வச்சு தான் மெஷர் பண்ண போகிறோம். வாட் டைப் ஆஃப் ஆசிலேஷன் ஆர் யூஸ்ட் இன் அட்டாமிக் கிளாக்ஸ்? அட்டாமிக் கிளாக்ஸில் என்ன மாதிரியான ஆசிலேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க? பீரியாடிக் வேவ், டிங் டிக் 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 அந்த மாதிரி. ஸோ வி யூஸ் இட் அஸ் பீரியாடிக் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. பீரியாடிக் ஒரு பீரியட் போக வர போக வர போக வர அந்த மாதிரி இருக்கிறது தான் பீரியாடிக் வைப்ரேஷன். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டிஸ்பிளே. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது? ஒன்று நம்ம முள் வச்ச வாட்ச், இன்னொன்று முள் இல்லாத வாட்ச். ஸோ முள் வச்ச வாட்சுக்கு பேர் என்னது? அனலாக் கிளாக். முள் இல்லாத வாட்சுக்கு பேர் என்ன? டிஜிட்டல் கிளாக் ரைட்டா. முள் வச்சுருந்தா அனலாக்கு, முள் இல்லாதது என்னது? டிஜிட்டல் கிளாக்கு. How many times will the minute hand rotate in 1 hour? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்?
60 நிமிஷம். அப்ப 60 தடவை சுத்துமா? 1 மணி நேரத்துக்கு பெரிய முள் ஒரு தடவை தான் சுத்தி வரும். கரெக்டா இல்லையா? பெரிய முள் 1 டைம். ரைட்டா? இன்னும் 1 hour ஒரு மணி நேரத்துல ஒரு தடவை தான் சுத்தி வரும், ஒரு ரவுண்டு தான் அடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். How many hours are there in a minute? ஒரு மினிட்ல how many hours are there in a minute? ஒன் ஹவர்னா எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1 hour அப்படி கேட்கல. How many hours are there in a minute? ஒரு நிமிஷம் அப்படின்னா அது எத்தனை மணி நேரம்? அதாவது மினிட்டையே ஹவர்ல கேட்குறாங்க. 60 minutes equal to 1 hour. அப்போ 1 minute equal to 1 hour divided by 60. அதாவது என்ன அப்படின்னா 60 minute. இந்த பென் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக 60 minute 60 minute equal to என்ன சொல்லுவோம் நம்ம? 60 minute equal to கொஞ்சம் எழுத்து வரல, ஏன்னா சிஸ்டம் எழுதுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா பென் வந்து ஒர்க் ஆகலை, நான் மவுஸ் ஹேண்டில் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 60 minute, ரைட்டா? 60 minute is equal to 1 hour. அப்போ 1 minute equal to என்னது? 1 minute எப்படி ஐஎம் போட்டுட்டோம்ல. 1 minute is equal to 1 divided by 60 கீழே வந்துடும், 1/60. அதுதான் ஆன்சர். இந்த 1/60 வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே 1/60 வேல்யூவை தான் அவங்க 0.016 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 0.167 அவங்க கொடுத்துருக்காங்க. 0.0167 அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? 0.0167 ஹவர்ஸ் அப்படின்னு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட்னா என்ன? ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. எத்தனை ஸ்டார் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். Measurement is the process of finding an unknown physical quantity. மெஷர்மெண்ட்டுங்கிறது என்னவா? unknown physical quantity, தெரியாத ஒரு மதிப்பை கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? unknown physical quantity by using a standard quantity. படிக்கல், 1 கிலோ படிக்கலை வச்சு 1 கிலோ ஆப்பிள் அளக்குறது, 1 கிலோ படிக்கலை வச்சு 1 கிலோ தக்காளி அளக்குறது. நோன் வேல்யூவை வச்சு அன்னோன் வேல்யூவை. ரைட்டா? ஃபைண்டிங் unknown physical quantity, தெரியாத ஒரு வேல்யூவை தெரிஞ்ச வேல்யூவை வச்சு நான் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். 3 scales of temperature. டெம்பரேச்சரோட ஸ்கேல் என்ன? இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? நிறைய தடவை இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. செல்சியஸ் டெம்பரேச்சர் எப்படிலாம் மெஷர் பண்ணலாம்? ஒன்று செல்சியஸில் சொல்லலாம், அல்லது ஃபேரன் ஹீட்டில் சொல்லலாம், அல்லது கெல்வினில் சொல்லலாம். சரியா? இதை 3. ரைட்டா? செல்சியஸ், ஃபேரன் ஹீட் அண்ட் கெல்வின். நிறைய பேர் இந்த ஃபேரன் ஹீட்டோட ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுவாங்க. ஸோ ஃபேரன் ஹீட்டுக்கெலாம் கரெக்டாக ஸ்பெல்லிங் படித்து வச்சுக்கோங்க. டிஃபைன் ஆம்பியர். ஆம்பியர்ன்றது என்னது? கரண்ட்டோட யூனிட்டு. கரண்ட்டோட யூனிட் தான் எனக்கு ஆம்பியர். அப்போ அந்த ஆம்பியருக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்னது அந்த டெஃபினேஷன்? 1 ampere is defined as 1 coulomb. 1 ampereங்கிறது என்னது? 1 coulombனு சொல்கிறாங்க. of charge moving in a conductor in 1 second. ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு ஆம்பியர். வேற லெவலில் 1 ampere அப்படிங்கிறது டிஃபைன்ட் as 1 coulomb of charge moving in a conductor in 1 second. ஒரு செகண்டில் எவ்வளோ கூலும்ஸ், எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகுது. சார்ஜ் எப்படி மெஷர் பண்ணுவோம்? கூலும்ல. அப்போ ஒரு செகண்டில் எத்தனை சார்ஜ் போகுது, எத்தனை கூலும் சார்ஜ் போகுது அப்படிங்கிறது தான் 1 ampere சொல்லுவோம். சரியா? ரைட். இப்போ கரண்ட்னால என்ன? இப்போ என்ன பார்த்தோம்னா கரண்ட்டோட யூனிட்டோட டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ கரண்ட்னால என்னன்னு படிக்க போகிறோம். magnitude of electric current is the amount of electric charge flowing through a conductor in 1 second. magnitude of an electric current, ரைட்டா? electric currentங்கிறது என்னது? amount of electric charge flowing through a conductor in 1 second. ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படிங்கிறது என்னது? கரண்ட். சார்ஜ்னா என்னது சார்? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ் எதை தெரியுமா சொல்லுவாங்க? எலக்ட்ரான்ஸ் தான் சொல்லுவாங்க. ரைட்டா? எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாலே அது பேர் என்னது? கரண்ட். எலக்ட்ரான் நகர்ந்தாலே அது பேர் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? வாட் டு யூ மீன் பை luminous intensity? luminous intensity என்ன? எதை luminous intensity சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம்.
The measure of the power of emitted light by a light source in a particular direction per unit solid angle is called luminous intensity. இதோ புரியாத மாதிரி இருக்குல்ல. பவர் ஆஃப் எமிட்டட் லைட், ரைட்டா? லைட்டு எவ்வளோ பவராக தெரியுது, ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டு, ரொம்ப பிரைட்டான லைட்டு அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்போ ஒரு லைட் சோர்ஸு, ஒரு பர்டிகுலர் லைட் சோர்ஸ்னால் என்னது? சன் இஸ் சோர்ஸ் ஆஃப் லைட்டு, டியூப் லைட்டு, குண்டு பல்பு, இந்த மாதிரி எங்கேருந்து லைட் வருதோ அதுதான், சரியா? மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் எமிட்டட் லைட், ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க? பவர் ஆஃப் த எமிட்டட் லைட்டு by a light source in particular direction per unit solid angle is called luminous intensity, ரைட்டா? ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு லைட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? லுமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுதான் லுமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். டிஃபைன் மோல். மோல்னா என்னது? மோல் இஸ் டிஃபைன்ட் as the amount of substance. செம்மையான ஒரு விஷயம். 10th ஆரம்பித்து 12th வரைக்கும் இந்த மோல் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய கான்செப்ட் இருக்குது. நிறைய கான்செப்ட் இருக்குது இதில். சரியா? நிறைய கான்செப்ட் இருக்குது இதில், ரைட்டா? ஓகே, கவனிங்க. மோல் இஸ் டிஃபைன்ட் as the amount of substance. ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கவுண்ட் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மோல் அப்படின்னு. ஸோ விச் கண்டைன்ஸ், இந்த டாலர் சிம்பிளெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் கிடையாது. 6.023 into 10 to the power minus 23, ரைட்டா? 10 to the power 23, 6.023 into 10 to the power 23, இங்கே இருக்கிறதெல்லாம் மறந்துடும், ரைட்டா? 6.023 into இங்கே தெரியுதான்னு தெரியல, நான் இங்கே எழுதுனேன், ரைட்டா? 6.023 into ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூப்பா. இந்த வேல்யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த வேல்யூ ரொம்ப தேவை, ரைட்டா? into 10 to the power 23. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, we are going to call it as 1 mole. இதுதான் என்னது? 1 mole அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இவங்கள தான் 1 mole அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். this is called 1 mole. இதுதான் என்னது? 1 mole. அடுத்து, what are the difference between plane and solid angle? பிளேன் ஆங்கிளுக்கு சாலிட் ஆங்கிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் பார்த்துட்டு இருந்திருக்கோம். டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது, உங்களோட எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய. பேஸ் குவான்டிட்டிஸ் என்ன, அதோட யூனிட் என்ன, அவ்வளோதான். பேஸ் குவான்டிட்டிஸ் என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு லென்த். லென்த்தோட யூனிட் என்னதுப்பா? மீட்டர். அதோட சிம்பிள் என்னது? எம். கவனமாக இருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து மாஸ். 5 மார்க் கொஷின், ரொம்ப ஈஸியானது, ரைட்டா? மாஸ், கிலோகிராம். மாஸ்ன்றது என்னது? கிலோகிராமு. அப்போ என்னது இது? கேஜி. மாஸ் என்னது? கிலோகிராம், கேஜி. டைம், செகண்ட்ஸ். டைம் எதில் மெஷர் பண்ண போகிறோம்? செகண்ட்ஸில் மெஷர் பண்ண போகிறோம். இட் இஸ் எஸ். அடுத்து டெம்பரேச்சர், ரைட்டா? டெம்பரேச்சர் என்னது? கெல்வினில் மெஷர் பண்ண போகிறோம். இட் இஸ் கேபிட்டல் கே. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஸ்மால் லெட்டர். ஆனால் இந்த கே இருக்குது பார்த்தியா, இது எந்த என்னதுப்பா? கேபிட்டல் லெட்டர் எழுதணும். கேபிட்டல் கே போடணும். ஸ்மால் போட்டிங்கன்னா தப்பாயிடும். எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஆம்பியர். இங்கே பாருங்கள், இங்கே எழுதுறது எல்லாமே ஸ்மால் லெட்டர் எழுதணும். இது எதையுமே கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. இங்கே எழுதுறது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், ரைட்டா? இட் இஸ் ஆம்பியர். இது பேர் என்னது? ஆம்பியர்னு சொல்லணும். ஸோ என்னது? கேபிட்டல் ஏ. சிம்பிள் வந்து கேபிட்டல் ஏ. ஓகேவா? அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னது? இப்போ தான் பார்த்தோம். 6.023 into 10 to the power 23 அப்படின்னு. ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? நம்ம மோல்னு மெஷர் பண்ணுவோம். அதோட ஷார்ட் ஃபார்மும் என்னது? மோல். MOL தான் மோல். லுமினஸ் இன்டென்சிட்டி. லுமினஸ் இன்டென்சிட்டினா என்னது? லைட் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை கேண்டலான்னு மெஷர் பண்ணுவோம். அதோட யூனிட் என்னது? சிடி. சிடிங்கிறது தான் அதோட யூனிட், ரைட்டா? அதோட யூனிட்டோட சிம்பிள் என்னதுப்பா? சிடி அப்படிங்கிறது தான் அதோட யூனிட், சரியா? சிடிங்கிறது தான் அதோட யூனிட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நம்மளுக்கு தெரிஞ்ச பேஸ் குவான்டிட்டிஸ் மொத்தம் 7 இருக்குது. அந்த 7 பேஸ் குவான்டிட்டிஸ் என்னென்ன? லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லுமினஸ் இன்டென்சிட்டி. இந்த 7 பேர். இந்த 7 பேருக்கோட யூனிட் என்ன, அதோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கோம், சரியா? செம கொஷின். நிறைய பசங்க இது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் படித்தா ரொம்ப ஈஸியான கொஷின். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ், என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் கிளாக் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கிளாக்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து அனலாக் கிளாக்கு, இன்னொன்று டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக்னா என்னது, முள் இருக்கும்ல, அதுதான் அனலாக் கிளாக்குன்னு சொல்லப்போம். அது என்ன பண்ணும், லுக்ஸ் லைக் கிளாசிக் கிளாக்கு, 3 ஹேண்ட், 3 கை இருக்குமா, 3 முள் இருக்கும், தமிழில் 3 முட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர் ஹேண்டு, ஹவர் ஹேண்ட் ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, ஹவர் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் என்னது, நேர முள் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத காட்ட போகும், நேர முள். இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக்கு, இட் ஷோஸ் ஹவர். இருக்கிறதுலே குட்டியாக இருக்கிறது இதுதான். இது என்ன பண்ணும், எவ்வளோ நேரம், மணி நேரம், எத்தனை மணி நேரம், 9 மணியா 10 மணியா 11 மணியா அப்படிங்கிறத காட்டும். அடுத்து மினிட் ஹேண்ட். இட் இஸ் அ லாங் அண்ட் தின், நீளமாக இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இட் ஷோஸ் மினிட். 9:05, 9:10, 11:05, 11:10, 11:20, 11:50 அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த 50, 10, 20, 25 5 டேபிளில் வர வேல்யூஸ்லாம் வரும் மெயினாக. அதுதான் என்ன அப்படின்னா மினிட் ஹேண்ட். செகண்ட்ஸ் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின், இருக்கிறதுல ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். டிக்க 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 டிக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இட் ஷோஸ் செகண்ட்ஸ். இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 மினிட் அண்ட் 60 ரொட்டேஷன் இன் 1 hour. அதாவது என்ன பண்ணுறது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டும், ஒரு மணி நேரத்துக்கு 60 ரவுண்டும் அடிக்க போகுது. அனலாக் கேன் பி ட்ரிவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி ரைட்டா. நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை மெக்கானிக்கலாக யூஸ் பண்ணலாம் சரியா. டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸ் த டைம் டைரக்டாக நமக்கு என்ன பண்ணும், நேரத்தை காமிச்சோம். இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ் ஆல்சோ. இட் மே ஹாவ் 12 hours or 24 hours டிஸ்பிளே. கரெக்டாக தானே. ரயில்வே டைம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா. மத்தியானம் 12 மணிக்கு அப்புறம் 1 மணின்னு காட்டாது, அதுக்கு மேலே 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 வராது. அதுக்கப்புறம் திருப்பி 0வாக மாறிடும். அதுக்கப்புறம் நைட்டு 1 மணி 2 மணி 3 மணின்னு திருப்பி காட்டும் சரியா. ஸோ ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட். கரெக்டு தானே. கிளாக்னா நேரத்தை மட்டும்தான் காட்டணும். ஆனால் இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் கிளாக்ஸ் எல்லாம் நிறைய காட்டுது. டேட் காட்டுது, டே காட்டுது, மாதம் காட்டுது, வருஷம், டெம்பரேச்சர் எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள். ஒரு ஃபோன் மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு மாறிட்டு ரைட்டா. ஸ்மார்ட் வாட்சஸ் மாறிட்டு. டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் ரைட்டா. எலக்ட்ரானிக் கிளாக்ஸ்ன்னு கூட இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் குவார்ட்ஸ் கிளாக் ரைட்டா. குவார்ட்ஸ் கிளாக், these clocks are activated by electronic oscillations ரைட்டா. எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது இதெல்லாமே சரியா. இது எப்படி நடக்குது, பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல். குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்குல்ல, அது மூலமாக தான் இது இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The frequency of vibrating crystal is very precise ரைட்டா. frequency எப்படி இருக்கு, வெரி ப்ரிசைஸாக இருக்கு. ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் than மெக்கானிக்கல் கிளாக்கு ரைட்டா. மெக்கானிக்கல் கிளாக்கோட குவார்ட்ஸ் கிளாக் எப்படி இருக்குமா, அக்யூரேட்டாக கரெக்டாக டைம் சொல்லுமா. இதில் என்ன பண்ண தப்பே வராது. அட்டாமிக் கிளாக்னு ஒன்று இருக்கு. அட்டாமிக் கிளாக்ஸ் என்னது, பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ். ஃபில்லப்பில் பார்த்தோமா, பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் வித்தின் த ஆட்டம். ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய பீரியாடிக் வைப்ரேஷன்ஸை பொறுத்து இயங்கக்கூடியது தான் அட்டாமிக் கிளாக்ஸு. அக்யூரேசி ஆஃப் 1 second in every 10 to the power minus 13 seconds. ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்க போதும். அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஜிபிஎஸ் சிஸ்டம் ரைட்டா, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட் சிஸ்டம். இதிலலாம் இந்த அட்டாமிக் கிளாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்த ஹார்ட்ஸ் கொஷின் உனக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த ஹார்ட்ஸ் கொஷினை நீங்களே என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹார்ட்ஸ் கொஷினை ட்ரை பண்ணுங்கள். உன்னால் கண்டிப்பாக சூப்பராக எழுத முடியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனோட கான்செப்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு புக் பேக் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் படிக்கணும். டேரெக்டாக புக் பேக் படித்தா எதுவுமே புரியாது. ஏன்னா ஸ்கூலுக்கும் நீங்கள் இப்போ போகல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிங்க. லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக்ஸ் அடித்தளம் சீரீஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி முதல்ல கான்செப்டை படிங்க. அதுலேயே இந்த புக் பேக்கில் பாதி கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த புக் பேக் கொஷினை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு புரியும், வேறு லெவலில். ஸோ கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பாய்.